வணக்கம். அன்புள்ளம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் முருகனுக்கு உகந்த இந்த அருமையான செவ்வாய்க்கிழமையில் நான் இந்த பதிவை உங்களுக்கு தருகிறேன். நேற்றைக்கு 26 குடியரசு தினம், அருமையான நாள், 77வது குடியரசு நாள். அந்த குடியரசு நாளில் அந்த குடியரசு தின வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் என்னுடைய இந்த பதிவை தர்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து நேற்று சகஸ்ர சுவாசினி பூஜைன்னு 26,000 பேர் கட்டாயம் கலந்து கொள்கிற மாதிரி நிறைய இடத்துல சென்டர் போட்டு கன்னியா குழந்தைங்க, சுவாசினிகள், வயதானவர்கள் எல்லா சுமங்கலிகளுக்கும் நிறைய உபச்சாரம் பண்ணி காலில் மஞ்சள் தடவி நலுங்கு வைத்து அவங்களுக்கு அந்த உபச்சார சாமான்கள் கண்ணாடி, கண்மை, பொட்டு, புடவை, ரவிக்கை, மஞ்சள் கிழங்கு, அந்த தாலி சரடு எல்லாமே வச்சு ஒரு இதுவாக கொடுத்து அவங்களுக்கு அந்த கிஃப்டாக ரெடி பண்ணி கொடுத்து பையில் போட்டு, அது மாதிரி காமாட்சி அம்மன், பங்காரு காமாட்சி அம்மன், கல்யாண காமாட்சி அம்மன் அந்த படமும் கொடுத்து, அது மாதிரி 26 இடத்துல நிறைய நடந்திருக்கு. திருநெல்வேலி, திருச்சி, கும்பகோணம், ஆடுதுறை, மயிலாடுதுறை, மதுரை, பெங்களூரு, சென்னை எல்லா இடத்துலையும் 26 இடத்துல மினிமம் 1000 பேர் கலந்து கொள்ளணுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி ரொம்ப நல்லா சூப்பராக எல்லா இடத்துலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு. திருவெண்காடு, சீர்காழியில் நடக்கிறப்போ நான் போய் கலந்துட்ருக்கேன். அவ்வளோ நல்லா உபச்சாரம் பண்ணாங்க. இப்போயும் இன்றைக்கும் அது வந்து பிபிகுளத்தில் இருக்கிற, மதுரையில் பிபிகுளத்தில் இருக்கிற காஞ்சி சங்கர மடத்தில் அவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக அருமையாக அரேஞ்சுடாக ரொம்ப நல்லா கண்களாக காட்சி. அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு 7 மாத பெண் குழந்தையிலேருந்து 5 வயசு 7 வயசு குழந்தை வரைக்கும் எல்லாருக்கும் பட்டு பாவாடை, சட்டை, அவங்களுக்கு கழுத்தில் போடுற அந்த அணிகலன் எல்லாமே அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்து, அவங்களுக்கும் காலில் மஞ்சள் நலுங்கு எல்லாம் வச்சு 4 பேட்சாக நடந்தது. காலையில் 7:30க்கே ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு விநாயகர் பூஜை, அம்மனுக்கு பூஜை, எல்லாம் அஷ்டோத்திரம் எல்லாம் முடிஞ்சு எல்லா பேட்ச்லேயுமே எல்லா லேடிஸும் ஒவ்வொரு தடவை லலிதா சகஸ்ரநாமம் அந்த மாதிரி எந்தெந்த பேட்ச் நம்ம போகணும்னு விரும்பினோமோ 10 மணி பேட்ச்சு, 11 மணி பேட்ச்சு, 8 மணி பேட்ச்சு, 9 மணி, இது மாதிரி எல்லாமே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கணும்னு எங்களுக்கு இன்டிமேஷன் இருந்தது. குரூப்பில் எங்களை வந்து ஓப்பன் பண்ணி எல்லார் நேமையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அது வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போயாச்சுன்னா நம்ம சீரியல் நம்பர் சொல்லிவிட்டு நம்ம டோக்கனை வாங்கிக்கணும். வாங்கிட்டு காலைல மஞ்சள் நலுங்கு பூசிட்டு அதுக்கப்புறம் வரிசையில் போய் நின்னோம்னா அந்த அதுக்கு முன்னாடி இருக்கிற பேட்ச் முடிஞ்சு பூஜை முடிஞ்சு அவங்களுடைய சாமான்லாம் வாங்கிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பி வெளியில் வர அடுத்த பேட்ச் நம்ம உள்ளே போனோம். வெளியில் வந்தவங்கெல்லாம் உள்ளே லஞ்சு ஹாலுக்கு போயிடணும். அங்கே வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு காய், சக்கரை பொங்கல் எல்லாமே பிரசாதம் ரெடியாக இருந்தது. எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கு நடுவில் ஒரு பாயசம் நடுவில் கொடுத்தாங்க. என்ட்ரி ஆகிறப்போ நமக்கு வந்து கால் கழுவிண்டு நம்ம மஞ்சள் நலுங்கு இட்டுண்டு உள்ளே போய் பாயசம், பாசிப்பருப்பு பாயசம் குடிச்சிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். போய் உட்காந்துட்டு அவங்க கொடுக்குற அந்த மரியாதை எல்லாம் செஞ்சு வாங்கிட்டு அவங்க வந்து நமக்கு பூஜை போட்டு நமஸ்காரம் பண்ணிவிடுவாங்க. அதை முடிச்சுட்டு எல்லோரும் ஓகே சொன்னோடனே நம்ம கிளம்பி வெளியில் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு அருமையான ஒரு அக்கேஷன் நல்லா நடந்தது, சூப்பராக நடந்தது. இதே மாதிரி திருநெல்வேலி, திருச்சி, இந்த பக்கம் நார்த் சைடு, மும்பை எல்லா இடத்துலையுமே கன்சிடர் பண்ணி எல்லோரும் பண்ணியிருக்காங்க, கண்டக்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு வித தொய்வும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் சூப்பராக நடந்திருக்கு. திருச்சியிலே நடந்திருக்கு. அவங்களுக்கு எந்தெந்த வென்யூ அட்ரஸுங்கிறது கரெக்டாக அனுப்பியிருப்பாங்க, அந்த குரூப்பில் அனுப்பியிருப்பாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து உண்மையிலேயே சுவாசினி பெண்களுக்காக நல்லா சிறப்பாக முடிந்தது. எங்களுடைய இதில் பேட்சில் வந்து நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சியில் வந்து கிட்டத்தட்ட 700 பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. ஒருத்தருக்குமே ஒரு தொய்வும் இல்லை, நல்ல சிறப்பாக நடந்தது. சாப்பாடும் அவ்வளோ நல்லா இருந்தது, அதிகமாக தான் இருந்தது. அவங்க செஞ்சுருந்தது வந்து 1000 மெம்பர்ஸ் எதிர்பார்த்துருக்காங்க, அதில் 700% ஆகிட்டாங்க. பல பேர் பல விஷயங்கள். நேற்று மழை வேறு ஜாஸ்தியாக இருந்தது, காலையில் எழுந்திருந்த உடனே நிறைய மழை, அதில் கூட சில பேர் மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ அவங்க 1800 வரைக்கும் எதிர்பார்த்ததுக்கு அவங்களுக்கு வந்து 650 அல்லது 700 ரீச் ஆகிட்டாங்க. எல்லாமே ரொம்ப அமைதியாக ரொம்ப சந்தோஷமாக அது வந்து மகாபெரிவாளோட சந்நிதினால் அவ்வளோ ஒரு அமைதி, ஒரு இது காஞ்சி மடம்னால நமக்கு வந்து ரொம்ப வைப்ரேஷன் நிறைய கிடச்சிது. அவருடைய அனுகிரகம் ஆசிகள் எல்லாமே நிறைய கிடச்சிது.
அந்த கல்யாண சுந்தர காமாட்சி அம்மனோட அந்த அருளும் எல்லா பெண்களுக்கும் நிறையா கிடைச்சது. ஸோ அட்டன் பண்ணவங்களுக்கு ஏதோ ஒரு வரம் அது கிடச்சிருக்கு. இனிமேலும் அந்த மாதிரி ஒரு தகவல், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு கிடைச்சா, ஒரு லிங்க் கிடைச்சா கட்டாயம் நம்ம கலந்துக்கணும். நமக்கு அது ஒரு நன்மையவே தரும். வீட்டில் குழந்தைகள், கணவர் அவருடைய ஆயுளும் ஆரோக்கியமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம போய் பிரார்த்தனை பண்ணி நம்ம உட்கார்றது அந்த வரம் அவர்களுக்காக தான் நமக்கு கடவுள் அந்த வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு. எங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு எல்லா பெண்களுக்கும் எல்லா வருடமும் கிடைக்கணும்னு நானும் அந்த மகாபிரிவாளை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுக்கு இந்த பதிவை நான் சமர்ப்பிக்கிறேன். எங்கேனாலும் தீப பூஜைனாலும் சரி, இந்த மாதிரி சுமங்கலி பூஜை, சுவாசினி பூஜைனாலும் இது நாங்கள் நேற்று போயிட்டு அனுபவித்த அந்த ஒரு சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். இதில் நாங்கள் அங்கே எடுத்துக்கிட்ட சில ஸ்னாப்ஸ் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 3 குழந்தைங்க சான்ஸ்கிரிட்டு, ஸ்லோகம், இந்த நாராயணியம் அதெல்லாம் படிக்கிறதுக்கு சில கிளாஸஸ் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் யார் யார் கற்றுக் கொடுக்க விருப்பமோ அதுக்குரிய ஃபார்ம்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. வாலண்டியராக செய்கிறது. சில ஃபோட்டோஸ் அங்கே எடுத்தது அது எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே நல்ல சிறப்பாக நடந்தது. அது காஞ்சி பெரியவாளோட மடங்கிறதுனால, காஞ்சி மடங்கிறதுனால ரொம்ப சுத்தமாக, ரொம்ப சாஸ்திரோத்தமாக, நம்மளுக்கே அங்கேருந்து கிளம்பவே மனசு வராது. அந்த மாதிரி ஏற்றுக்கிட்டது எனக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு திருப்தி, சந்தோஷம். உண்மையிலே அந்த வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஹாப்பினஸ் அவங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை உங்களுக்கு தரேன். என்னுடைய பதிவு நீங்கள் இப்போ தான் முதல் தடவை என் பதிவு பார்க்குறீங்கன்னா பெல் ஐக்கான் அமைக்கிட்டிங்கன்னா நான் அனுப்புகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கங்க. உங்கள் லைக்ஸ், உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவும் தேவை. மேலும் புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிகள். अरुणारुण कौसुम्भ वस्त्रभासत्कटीतटी रत्नवीतिनिकारण्य रचनाकामभूषिता कामेशज्ञात सौभाग्यमाधवोरुद्वयान्विता समानाधिकवर्तिता सर्वशक्तिमयी सर्वमङ्गला सर्वदिव्यदा सर्वेश्वरी सर्वमयी सर्वमन्त्रस्वरूपिणी सर्वयज्ञात्मिका